ஐயா, இப்போ நம்ம இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வரேன்னா என்னெல்லாம் பார்க்கலாம்? செஞ்சி மண்ணிற்கு உலக நாடுகளே திரண்டு வந்து செஞ்சியினுடைய வரலாற்றை பார்ப்பதற்காக ஆவலோடு தினமும் வந்து கொண்டிருக்கிற வரலாற்று பூமியாக செஞ்சி திகழ்கிறது. செஞ்சி மண்ணில் கால் வைத்தவுடன் உங்களுக்கு ஏகாம்பரநாதரினுடைய சிவனாலயம் தென்படும். அதற்கு பிறகு ஆற்காட்டு நவாப்பு சாதுத்துல்லா கான் தன் வெற்றியின் நினைவாக கட்டிய மசூதி பார்க்கலாம். அதற்கு பிறகு நாம் உள்ளே கோட்டைக்குள், ராஜகிரி கோட்டைக்குள் உள்ளே நுழைந்தால் உங்களை வரவேற்பதற்காக ஒரு மகால், அதுதான் கல்யாண மகால். அது கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலத்திலே நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. அதற்கு அடுத்து இங்கே பார்த்து கொண்டிருக்கிற குதிரை லாயம், தர்பார் மண்டபம், அதற்கு பிறகு உடற்பயிற்சி கூடம், யானை குளம், அதுக்கடுத்து வரிகளை சேமித்து வைத்து கொண்டிருக்கிற உணவு களஞ்சியமாக 4 நெற்களஞ்சியங்கள். அப்படியே நம்ம படியேறி மேலே போனோம்னா ஒவ்வொரு இடத்திலும் கிட்டத்தட்ட 8 இடங்களிலே தங்கி மேலே போவதற்காக மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. மேலே ரங்கநாதருடைய ஆலயம், கமலக்கண்ணி அம்மனுடைய கோயில், இழுவை பாலம், தர்பார் மண்டபங்கள், மேலே மணிக்கூண்டு, இப்படி பல்வேறு விதமான சுரங்கப்பாதை. முக்கியமா கோட்டையிலிருந்து வெளியேறி செல்வதற்கும் வெளியிலிருந்து கோட்டைக்குள் வருவதற்குமான ராஜாக்கள் காலத்தில் படை நடத்துகிற போது இங்கிருக்கிற ராஜபிரதானிகள் தப்பித்து செல்வதற்கும் வெளியிலே ஏறி எதிரிகளை தாக்குவதற்குமாக கோட்டையினுடைய உச்சியிலே இருந்து அமைக்கப்பட்டிருக்கிற காட்டுக்கு செல்லுகிற சுரங்கப்பாதை. இவைகள் அத்தனையும் நாம் கண்டுகளிக்கிற இடமாக செஞ்சிக்கோட்டை சுற்றுலா பயணிகளுக்கு கண்கொள்ளா காட்சியாக இன்று வரையில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த செஞ்சி மண்ணுக்குரிய வரலாற்று பெருமைகள். ஐயா, இது அப்படி இப்படி கூடாதுங்க ஐயா. சரி சரி, சொன்னது வந்து செஞ்சில வந்து ஒரு சின்ன பாட்டு தான்.